பாருங்கள், அரை கப் குளுக்காண்டி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் 1/4 கப் நெய்யும் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், 1/4 கப் நெய்யை நல்லா உருக்கிட்டு கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிருக்கேன். கரண்டியை வச்சு கலந்துட்டு கையால் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்தாச்சு. நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். நான் எப்பயும் போல் மீடியம் சைஸில் லட்டு பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு எந்த விருப்பம் போல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இதில் முந்திரி பருப்பெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிஸ்தா சேர்த்து அரைச்சிருக்கோம். முந்திரி சேர்த்தோன்னா அந்த பிஸ்தாவோட டேஸ்ட்டு போயிடும். அதனால் முந்திரி பருப்பு சேர்க்காதீங்க. அப்போ தான் அந்த பிஸ்தாவோட டேஸ்ட்டு அந்த குளுக்கோஸோட டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் லட்டு. இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரே சரியாக.